அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வாய்க்கா சண்டை ஒன்று போய்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு அதை பார்க்கும்போது திடீர்னு அமெரிக்கா வந்துட்டு இந்தியா மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்றப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்துட்டு கடந்த ஒரு 3 வருஷமா போர் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த போருக்கு வந்துட்டு இந்தியா இன்டைரக்டா ரஷ்யாவுக்கு வந்துட்டு ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை படிக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ரஷ்யா கிட்ட இல்லாத பணமா இல்லை ரஷ்யா கிட்ட இல்லாத ஆயுதமா, அது இந்தியா வேற இன்டைரக்டா வந்து ஃபண்ட் பண்ணி ரஷ்யாவுக்கு வந்துட்டு இந்த ஒரு வாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கும்போது இது கண்டிப்பா ஒரு லாஜிக்கலே இல்லாத ஒரு விஷயம். பட் இந்த லாஜிக்கலே இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் அமெரிக்கா இதை சொல்லிச்சு அப்படின்றப்ப பார்க்கும்போது இன்னும் டீப்பா படிக்கும்போது தான் தெரிஞ்சது, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த ஆயில் வாங்குற காசை தான் வந்துட்டு ரஷ்யா வந்து அந்த காசை வச்சு உக்ரைன் மேல போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது இந்தியா கொடுக்குற பணத்துல தானே ரஷ்யா வந்துட்டு போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அமெரிக்கா ஒரு இன்டைரக்டா இந்த ஒரு ஃபண்டை வந்து இந்தியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்தியா வந்துட்டு ரஷ்யா கிட்ட வெறும் பிசினஸ் தான் பண்ணுது. அந்த